ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான செம்மீன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது செய்ய நான் ஒரு 1/2 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 லெமன் சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சு உங்களுக்கு ஊறி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். பிடிக்காதவங்க நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கேப் விட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 2 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே தடவையில் போட்டிங்கன்னா மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நல்லா ஃப்ரை ஆகாது. ஸோ கேப் விட்டு நல்லா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே 2 பக்கம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ப்ரான் உங்களுக்கு ஒரு ரப்பர் கன்சிஸ்டன்சிக்கு ஆகிடும். இப்போ நான் எல்லா மீனையுமே இதே மாதிரி 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஆயில்லையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வதக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம வதக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேனை நான் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆன உடனே பொரிச்ச ஆயில் வந்துச்சு இல்லைங்களா, அது சேர்த்துட்டு கூட எக்ஸ்ட்ராவுமே நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 2யுமே சேர்த்து அதையுமே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகி சேஞ்ச் ஆகி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளியுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகி வரும்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையுமே உள்ளே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி, அந்த ப்ரான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு சூப்பரான ப்ரான் கிரேவி மணக்க மணக்க ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா பிளேட்டு காலி ஆகிறதே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.